பாலக்கோடு பேருந்து நிலையத்தில் கட்சியின் சின்னம் நிரந்தரமாக்கப்பட்டதை இனிப்பு வழங்கி கொண்டாடினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்கட்சியின் சின்னமான பானை சின்னத்தை நிரந்தர சின்னமாக தேர்தல் ஆணையம் அறிவித்ததை அடுத்து தமிழகம் முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து தருமபுரி மேற்கு மாவட்டம் மற்றும் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியின் சார்பில் பாலக்கோடு பேருந்து நிலையம் முன்பு பானை சின்னம் நிரந்தரமாக்கப்பட்டது மற்றும் 75வது குடியரசு தின பவள விழா கொண்டாட்டம் மாவட்ட செயலாளர் பொறியாளர் கருப்பண்ணன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட அமைப்பாளர்கள் விஜயகுமார், மகிழ்வளவன், செந்தில்குமார், திருப்பதி, இந்தமங்கலம் பிரகாஷ், சிவக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் பேருந்து நிலையம் முன்பு திரளான கட்சி தொண்டர்கள் கூடி சட்ட மேதை அண்ணல் அம்பேத்கரின் சிறப்புகளை எடுத்துக் கூறி சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் வாழ்க என முழக்கமிட்டு பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். முன்னதாக வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பே இருந்து பேருந்து நிலையம் வரை ஊர்வலமாக கோஷமிட்டு சென்றனர். நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் செல்லன், முருகேசன், ஒன்றிய பொருளாளர் திருமுருகன், ஒன்றிய துணை செயலாளர்கள் மாரியப்பன், குமார், வால்டர் குமார், நகர செயலாளர்கள், அம்பேத்கர் நிர்வாகிகள் மணிவண்ணன், பிரியா, பழனியம்மாள், தனலட்சுமி, அருள்குமார், துரை, விஜி, மாறன், ராஜேந்திரன், சக்திவேல், விஜய், பிரபு, தமிழரசன், நாகராஜ், நடராஜ், பாலகிருஷ்ணன் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர்.